தமிழகத்தில் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் 3 திட்டங்களை செயல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவன தலைவர் எஸ்.என். சுப்பிரமணியன் சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 3 திட்டங்களை செயல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவன விரிவாக்க திட்டங்களுக்கு மாநில அரசு முழுமையான ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தகவல் தரவு மைய விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் 2,500 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மின்னணு பொருட்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் உற்பத்தி திட்டம் தொடங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,700 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கப்பல் கட்டுமான தள விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.